ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாபி ஃபிஷர் 1959 கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டை விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் விளையாடும் போது பாபி ஃபிஷருக்கு வந்து வெறும் 16 வயசு தான் ஆகும். ஸோ நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேமில் வந்து பாபி ஃபிஷர் விளையாண்ட ஆப்னன்ட் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் கிறிஸ். ஸோ 1935 விளையாடப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்டாக்கிங் கேம் பை பால் கிறிஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதே ஆப்னன்ட் கூட பாபி ஃபிஷர் விளையாடுறாரு. இதில் வந்து பாபி ஃபிஷர் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணார், பால் E4 ஸ்டார்ட் பண்ணார், ஃபிஷர் C5 ரெஸ்பாண்ட் பண்ணார், சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 D6, இப்போ D4, இப்போ C takes D4, knight takes D4, knight F6, இப்போ knight C3 A6. இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து நேடர் ஆஃப் ஆன்டி இங்கிலீஷ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ பிஷப் G5 E6, இப்போ F4 புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு, இப்போ பிஷப் E7, இப்போ குயின் F3. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எனிவே ஃபிஷருடைய பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்போ குயின் C7 ப்ளே பண்ணுறாரு ஃபிஷரு, இப்போ குயின் சைட் கேசல் பண்ணுறாரு ஒயிட்டு. குயின் சைட் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் B D7, இப்போ பிஷப் E2. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா மைனர் பீஸுமே இப்போ டெவலப் பண்ணிட்டாரு அண்ட் அவருடைய ரூக்ஸுமே இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா இமீடியட்டாக B5 புஷ் பண்ணி ஒயிட்டோடைய கிங்கை அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ஒயிட் வந்து குயின் சைட் கேசல் பண்ணிட்டாரு. குயின் சைட் கேசல் பண்ணதுனால அவருடைய குயின் சைட் பான்ஸ் எல்லாம் இப்போ பிளாக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் F6, இப்போ நைட் டெக்ஸ் F6, இப்போ E5. இந்த இடத்துல E5 புஷ் பண்ணி நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் B7 ப்ளே பண்ணி ஒயிட்டோடைய குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஃபிஷருக்கு எதிராகவே ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இப்போ E takes F6 ப்ளே பண்ணுறாரு. E takes F6 மூலிமா ஃபிஷர் வந்து இந்த குயின் சாக்ரிஃபைஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் குயின். இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா இந்த ஒரு குயினுக்காக ஒரே ஒரு பீஸை மட்டும் இப்போ ஒயிட் வந்து கிராப் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணுறாரு. பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ ஆக மொத்தம் ஒயிட் வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண குயினுக்கு வந்து ஃபிஷருடைய 2 மைனர் பீஸை வந்து இப்போ கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ ஒயிட்டோடைய இந்த பான் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த G7 பானையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல ஃபிஷர் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் F6 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் F6 என்ன பிரில்லியன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து G takes F6 நீங்கள் சப்போஸ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கிங் சைடு வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்னொரு ரூக்கும் அட்டாக்ல இருக்கு. உங்களால் குயின் சைடும் கேசல் பண்ண முடியாது, கிங் சைடும் உங்களுக்கு சேஃப்டி இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த ரூக் வந்து நம்மளுக்கு வந்து அட்டாக்ல இருக்கும்போது நம்ம ரூக்கை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போயிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் ரூக்கை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போனாலுமே இந்த இடத்துல வந்து பிஷப் C6 செக் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஷப் C6 செக் மூலிமா உங்களுடைய குயினை வச்சு நீங்கள் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. நைட் வந்து சூப்பராக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் திருப்பி கிங்கை வந்து F8க்கு தான் கொண்டு போய் ஆகணும். திருப்பி கிங்கை F8க்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா பான் டெக்ஸ் பிஷப் வரும். இப்போ நீங்கள் குயினை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, என்னதான் பிளாக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜாக இருந்தாலுமே பிளாக் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். பிளாக் வந்து ஒரு சின்ன இடத்துல தப்பு பண்ணாலுமே இந்த இடத்துல பிளாக் வந்து கேமை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு குயினுக்காக ஒயிட்டு கிட்ட வந்து 3 மைனர் பீஸ் இருக்குது. அண்ட் அந்த 3 மைனர் பீஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்குது. அண்ட் ஒயிட்டோடைய கிங்கும் இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்காரு. அண்ட் ஒயிட்டோடைய ரூக்ஸ் வந்து நல்லா கனெக்ட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் ரூக்ஸும் வந்து கேம்குள்ளே வந்து ஒயிட் வந்து அவருடைய எல்லா பீஸுமே வச்சு ஹெவியான அட்டாக் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பிளாக் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணால் பிளாக் வந்து சூப்பராக கேமே வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் அந்த இடத்துலேருந்து பிளாக் வந்து கேமை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்ணுறாரு, இந்த ரூக்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ரூக் போனாலுமே பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான பொசிஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பிஷப் வச்சு இந்த பானை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் F6 ஒரு பிரில்லியண்டான மூவ். இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாரு, பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட் ஒரு குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்காக அவர் பிளாக்கோடைய 2 மைனர் பீஸ் அண்ட் ஒரு ரூக்கை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. இதை நீங்கள் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி பாபி ஃபிஷருடைய இந்த மாதிரியான இவ்வளோ பீஸை கேப்சர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல ஃபிஷர் வந்து D5 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஃபிஷர் வந்து D5 புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக குயின் C4 ப்ளே பண்ணியிருக்கலாம். குயின் C4 மூலிமா நம்ம இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த நைட்டை வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து சிம்பிளாக அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து E4ல ப்ளே பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஃபிஷரால் இந்த நைட்டை திருப்பி கேப்சர் பண்ண முடியாது. இது ஒரு ஃப்ரீ நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் இருக்குது. நைட் டெக்ஸ் பான் மூலிமா ஒயிட் வந்து திருப்பி
பிளாக்கோடைய குயினை வந்து வின் பண்ணிட்டு வர அண்ட் இது மூலிமா கேமே வந்து ஒயிட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்ணலாம்னா குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது குயின் டெக்ஸ் A2 ப்ளே பண்றது மூலிமா ஒயிட்டுடைய கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பான் ஸ்ட்ரக்சரை நம்ம பிரேக் பண்ணலாம். இன் ரிட்டர்ன் நைட் டெக்ஸ் பிஷப் வரும். இப்போ திருப்பி நீங்க பான் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஒயிட்டோடைய கிங் பான்ஸை நம்ம பிரேக் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய கிங் சைடும் பிரேக் ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிங் சைடை பிரேக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல நல்லா தான் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேரியேஷன்ல கிங் சைடில் பான்ஸ் பிரேக் பண்ணுறது டேஞ்சராக இருந்தது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் என் கேம்குள்ளே போயிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து பிளாக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் பிளாக்குடைய சென்டர் பான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுடைய கிங்கை நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டு ஒயிட்டுடைய பிஷப் வந்து ஒரு டெம்போவோட அட்டாக் பண்ணலாம். இப்போ என்னதான் இந்த இடத்துல பிஷப் C6 செக் இருந்தாலுமே நீங்கள் அழகாக உங்களுடைய கிங்கை ஸ்லைட் பண்ணிக்கலாம். இந்த ரூக்குக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கொயர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரூக்கை நீங்கள் இந்த செமி ஓப்பன் ஃபைல்லையும் போடலாம். ஸோ ஃபிஷருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கவுண்டர் பிளே இருக்குது. பட் எனிவே இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்ணிட்டாருன்னா D5 ப்ளே பண்ணுறாரு. D5 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இந்த பிஷப்பை பிளாக் பண்ணுறது மூலமா ஃபிஷர் வந்து ஒயிட்டுடைய பிஷப்பை வந்து வின் பண்ண போகிறாரு. எனிவே நீங்கள் இந்த ஒயிட்டுடைய பிஷப்பை வின் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த குயின் C4 மூவ் நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்க கேமை வந்து ஹெல்த்தியாவே கண்டினியூ பண்ணிருக்கலாம். இப்போ ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு. ஸோ கண்டிப்பா இந்த பானை வந்து நீங்க கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் D5 ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் D5 எதனால ஒரு பிரில்லியன்டான மூவ் நான் சொல்றேன்னா இந்த இடத்துல பான் டெக்ஸ் பிஷப் நீங்க ப்ளே பண்ணும்போது பிளாக்கோடைய கிங்குக்கு வந்து சேஃபே இல்லாமல் போகுது. ஸோ எதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? இந்த இடத்துல பிளாக் வந்து தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாமே, கேன்சல் பண்ணி பிளாக் வந்து கேமை வந்து கண்டினியூ பண்ணலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல ஃபிஷருக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. இப்போ ஒயிட்டுடைய பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. இந்த பிஷப் வந்து நம்ம கண்டிப்பாக கேப்சர் பண்ணி தான் ஆகணும். இந்த பிஷப் வந்து ஒரு பானையும் வந்து சென்டரில் கேப்சர் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்கொயரில் வந்து சூப்பராக இருக்காரு. அதனால் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. இந்த இடத்துல ஃபிஷர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ ஃபைனலாக ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணுறாரு. பான் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ நைட் டெக்ஸ் பான். நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ குயினுக்கு ஒரு அட்டாக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷருக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இப்போ குயின் எடுத்துகிட்டு போயிட்டு C5ல போட்டு இந்த ரூக் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா ரூக்கை வச்சு ஃபர்ஸ்ட் கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் தராரு. இப்போ பாருங்க ஃபிஷரால் இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடியாது. எனிவே இந்த ஓப்பன் ஃபைலில் இருக்கிறதுனால இந்த ரூக் மூலிமா ஒரு செக் போகிறோம். எப்படி இருந்தாலும் கிங் மூவ் ஆகி தான் ஆகணும். இப்போ கிங் என்ன பண்ணுறாரு? கிங் வந்து F8 போகிறாரு. F8 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். பட் இந்த F8 ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் திருப்பி கிங் எடுத்துகிட்டு வந்து F8 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இந்த ரூக் வந்து நீங்கள் டம்ப் பண்ணுற மாதிரி இடம். நீங்கள் கிங் எடுத்துகிட்டு போயிட்டு E8ல் போட முடியாது. கிங்கை நீங்கள் E8ல் போட்டிங்கன்னா இந்த ரூக்கோடைய ஸ்கேனில் தான் திருப்பி உங்களுடைய கிங் வர மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பிளாக்கோடைய கிங்குக்கு ஒரு ஆபத்து தான். அதனால கிங் F8 ப்ளே பண்ணுறாரு. இப்போ C3 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இந்த ரூக்கை வந்து குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ H5. இந்த இடத்துல இப்போ ஃபிஷருக்கு வேற வழியே கிடையாது. H5 தான் ப்ளே பண்ணி ஆகணும். H5 ப்ளே பண்ணி இந்த வழியாக தான் இந்த ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வந்து ஆகணும். இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா F5 புஷ் பண்ணுறாரு. F5 புஷ் பண்ணி அந்த வழியை வந்து அடைக்கலான்னு பார்க்குறாரு. இப்போ ரூக் H6. இந்த இடத்துல ரூக் H6. இப்போ ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வராரு ஃபிஷரு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்தராக F பானை வந்து புஷ் பண்ணுறாரு. F பானை புஷ் பண்ணி பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சரை ஃபர்தராக டேமேஜ் பண்ணுறாரு. அவருடைய பான் போனாலுமே இந்த இடத்துல இப்போ ஜிடெக்ஸ் F6 ஜிடெக்ஸ் F6க்கு அப்புறமா இந்த ரூக்குக்கு வந்து G6ல வந்து ஒரு சூப்பரான ஸ்கொயர் இருக்கு. பட் நைட் F4 ப்ளே பண்ணி இந்த G6 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாரு. இப்போ இந்த இடத்துல ஃபிஷர் வந்து H4 புஷ் பண்றாரு. H4க்கு அப்புறமா இப்போ ரூக் D8 செக் வருது. ரூக் D8 செக்குக்கு அப்புறமா இப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த பானை வந்து நம்ம விளக்குனதுனால தான் இப்போ கிங்குக்கு வந்து G7ல ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. சப்போஸ் இந்த பான் வந்து G7 ஸ்கொயர்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு வந்து பிளாக் வந்து செக்மேட் ஆயிருப்பாரு. இந்த ரூக் வந்து இங்க சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால எந்தெந்த நேரத்துல நம்ம கிங்கை பிரேக் பண்ணணும், எந்தெந்த நேரத்துல நம்மளுடைய கிங்கை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்வியஸா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்டிப்பா ஃபிஷர் மாதிரியான ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா அது வந்து ரொம்பவே ஒரு சாதுரியமான விஷயமா இருக்கும். அண்ட் அதுவும் அவர் 16 வயசுல இந்த மாதிரியான ஒரு கேமை விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. பால் கிறிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அவர் 1935ல் விளையாண்ட ஒரு அட்டாக்கிங் கேம் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தீங்க. பட் எனிவே இந்த இடத்துல வந்து கிங் G7 வராரு. கிங் G7க்கு அப்புறமா இப்போ ரூக் E8. ஸோ இந்த ரெண்டு ரூக்குமே வந்து பேஸ் ரேங்க்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ இந்த இடத்துல பிளாக்கு வந்து ஒரு ஹெவியான அட்டாக் இருக்க போது நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஃபிஷர் வந்து குயின் G1 செக் தராரு. குயின் G1 செக் மூலிமா இப்போ கிங் D2 வராரு. கிங் D2க்கு அப்புறமா இந்த பொசிஷனில் குயின் F2 செக் வருது. ஏன்னா நம்ம விடாமல் பிளாக்குடைய கிங் இந்த இடத்துல செக் கொடுக்கணும். நம்ம வந்து டெம்போவை கெயின் பண்ணணும். இந்த இடத்துல வந்து குயின் வந்து நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? குயின் நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நைட்டையும் சேஃப்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து செக்கை தான் பிளாக் பண்ணணும். இந்த செக்கை நீங்கள் பிளாக் பண்ணும்போது இப்போ இந்த
G6 ஸ்கொயர் வந்து இந்த ரூக்குக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு பாருங்க. ஃபிஷர் எப்படி அந்த G6 ஸ்கொயரை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காரு, அழகா செக் கொடுத்து ஒயிட்டோடைய நைட்டே வச்சு பிளாக் பண்ண வச்சிருக்காரு. இப்போ ரூக் G6 ப்ளே பண்ணாரு. இப்போ ரூக் G6 ப்ளே பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இப்போ இந்த பான் வந்து ஃபயர்ல இருக்கு. ஸோ இந்த பான் ஃபயர்ல இருக்கிறதுனால இப்போ ஒயிட் என்ன பண்றாருன்னா G3 ப்ளே பண்றாரு. G3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஃபிஷர் வந்து இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா F5 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், F5 புஷ் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த பானை கேப்சர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ திருப்பி பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சிம்பிளா வந்து ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாமே நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல நீங்க ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயிட்டால இந்த நைட்டை வச்சு ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. நைட் பின்ல இருக்காரு. இது அட்வான்டேஜா வச்சு நம்ம ரூக் இங்க கொண்டு வந்துடலாமே நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரூக் செக் இருக்கு. ரூக் செக்குக்கு அப்புறமா கிங் H7 போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்கை வந்து சூப்பரா வின் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பொசிஷன் வந்து F5 எதுக்காக ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கிங்குக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வருது. இப்போ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூக் G8 செக் தரணும். ஏன்னா ஒயிட் வந்து இந்த 2 ரூக்கை வச்சுட்டு இங்கே என்ன பண்ண போறாரு பாருங்க. அதனால ரூக் G8 செக் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய ரூக்கை G8ல செக் கொடுக்காம உங்களுடைய ரூக் எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது போட்டிங்கன்னா பிளாக்கு வந்து நிறைய டெம்போ கெயின் ஆகும். அதனால இந்த இடத்துல ஒயிட் வந்து ரூக் G8 செக் தராரு. ரூக் G8 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ கிங் வந்து F6 ஸ்கொயருக்கு போறாரு. F6 ஸ்கொயர் போனதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரூக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். திருப்பி நீங்கள் ஒரு ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் உங்களுடைய ரூக்கை நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரூக்கை நீங்கள் இந்த சைடில் கொண்டு வந்துட்டு திருப்பி நீங்கள் இந்த சைடில் கொண்டு போகிறது மூலிமா இப்போ ஃபிஷருடைய கிங் தான் சேஃபாக இருக்குது அண்ட் ஃபிஷருடைய பொசிஷன் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இது மூலிமா ஃபிஷருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெம்போ கெயின் ஆயிருக்கு. அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஒயிட்னு பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல இன்னொரு ஒரு அருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பான் டெக்ஸ் ரூக் மூலிமா ஃபிஷருடைய பான் வந்து சூப்பராக கனெக்டட் பான்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பான் டெக்ஸ் பானு திருப்பி இப்போ பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறது மூலிமா ஒயிட்டோடைய பான் வந்து ஐசோலேட் பான் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2-3 மூவில் பாருங்கள் ஃபிஷருடைய பான் ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபிஷரே வந்து சூப்பராக சரி பண்ணியிருக்காரு. அண்ட் ஒயிட்டோடைய பான்ஸ் பாருங்கள் எப்படி ஐசோலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 16 வயசுலேயே ஃபிஷர் வந்து இவ்வளோ மெச்சூர்டாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இப்போ குயின் டெக்ஸ் H2, குயின் டெக்ஸ் H2க்கு அப்புறமா இப்போ ரூக் D4. இந்த இடத்துல ரூக் D4 ப்ளே பண்ணதுமே நீங்கள் நல்லா இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா ஃபிஷருக்கு ஒரு குயின் இருக்குது, ஒயிட்டு கிட்ட ஒரு நைட்டும் ஒரு ரூக்கும் இருக்குது. பான் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 4 பான் இருக்குது. பட் குயின் சைடில் ஒயிட்டு கிட்ட வந்து 3 பான் இருக்குது, பிளாக் கிட்ட 2 பான் இருக்குது. அண்ட் கிங் சைடில் ஃபிஷர் கிட்ட பான் மெஜாரிட்டி 2 இருக்குது அண்ட் ஒயிட்டு கிட்ட ஒரே ஒரு பான் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பீஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஃபிஷர் வந்து கேம் எப்படி கண்டினியூ பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ குயின் H1, இப்போ கிங் C2, இப்போ கிங் E5, இப்போ A4. இந்த இடத்துல 2 பேருமே அவங்களுடைய பொசிஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதால இந்த இடத்துல பானை வந்து புஷ் பண்ணுறாரு A4. இப்போ குயின் F1 ப்ளே பண்ணுறாரு. குயின் F1 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ நைட் C1 வராரு. நைட் C1க்கு அப்புறமா இப்போ குயின் G2 செக் வருது. இப்போ கிங் B3, கிங் B3க்கு அப்புறமா இப்போ பீடெக்ஸ் A4 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இப்போ கிங் A3. இந்த இடத்துல சப்போஸ் கிங் டெக்ஸ் பானும் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக குயின் C2 செக் வரும். குயின் C2 செக்குக்கு அப்புறமா நம்ம வந்து நைட்டை வந்து வின் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா உங்களுடைய நைட்டை குறுக்கில் போடலாம். பட் நீங்கள் நைட்டை குறுக்கில் போட்டாலுமே நம்ம சிம்பிளாக இந்த B2 பானை நம்ம வின் பண்ணிடலாம். அதனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இமீடியட்டாக இந்த பானை கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒயிட் என்ன பண்ணுறாரு, கிங் A3 ப்ளே பண்ணுறாரு. கிங் A3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் C2 வருது. குயின் C2க்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக்கு. இப்போ நைட் D3 செக் வராரு. இந்த நைட்டை வச்சு சூப்பராக கிங்குக்கு ஒரு செக் தராரு. இப்போ கிங் F6, இப்போ C5. இப்போ நைட் C5 மூலியமாக பாருங்கள் இந்த 2 பானுமே வந்து எவ்வளோ வீக்காக இருக்குது. ஸோ இதை வச்சு ஒயிட் வந்து கேமை வந்து கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாரு. இப்போ குயின் C1, இப்போ ரூக் டெக்ஸ் A4 ஒரு பான் ஃபால் ஆகுது. இப்போ குயின் E3, இப்போ நைட் டெக்ஸ் A6. இப்போ ஃபிஷருக்கு வந்து இன்னொரு பானும் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபிஷருக்கு கம்ப்ளீட்டாக குயின் சைடில் எந்த பான்ஸுமே கிடையாது. பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கனெக்டட் பான்ஸ் இருக்குது. பட் ஃபிஷருக்கு இருக்கிற பவரே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பான்ஸ் தான். பட் இந்த சைடில் ஒயிட்டுக்கு ஒரு பானும் இருக்குது. இப்போ F4 புஷ் பண்ணுறாரு. இப்போ ரூக் D4, இப்போ கிங் F5, இப்போ நைட் B4. ஸோ ஃபிஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பீசஸை வந்து ஃபார்வர்டுக்கு கொண்டு போகிறாரு. இந்த ஒரு F1 தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷருக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு. இப்போ குயின் E7, குயின் E7 ப்ளே பண்ணி அழகாக இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நெக்ஸ்ட் ஃபர்தராக இந்த நைட்டை எங்கேயுமே மூவ் பண்ண விடாமல் டெம்போ வந்து கெயின் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல குயின் வந்து இந்த H4 பானையை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் B3, ஃபிஷருக்கு வந்து இங்கே ஒரு பானும் கிடைக்குது. இங்கே ஒரு பான் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ பான் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஆளுக்கு 2 பான் தான் இருக்குது. அண்ட் இப்போ இந்த 2 கனெக்டட் பான்ஸுமே பார்த்தீங்கன்னா பாசர் பானாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒயிட்டோடைய பான்ஸ் பாருங்கள் கொஞ்சம் பேக்வர்டாக தான் இருக்காங்க. பட் ஃபிஷருடைய பான்ஸ் பாருங்கள் போகிறதுக்கான வழி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நைட் D3, இப்போ G5. இந்த இடத்துல G5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவசரப்பட்டு சப்போஸ் இந்த இடத்துல G5 ப்ளே பண்ணாமல் இந்த பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த இடத்துல சிம்பிளாக என்ன ஆகும்னா உங்களுடைய குயின் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில்லித்தனமான மிஸ்டேக்கை நம்ம எப்பொழுதுமே கடைசியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். பட் எனிவே G5 ப்ளே பண்ணுறாரு ஃபிஷர். G5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு அண்ட் அவருடைய பானையும் ஃபர்தராக ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இப்போ Y2 C4 ப்ளே பண்ணி அவருடைய பானை ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இப்போ குயின் G3 ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாரு, இந்த ரூக்குடைய ரேடார்லேருந்து குயினை வந்து விலக்கிக்கிறாரு. இப்போ C5. இப்போ ஒயிட் வந்து அவருடைய பான்ஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ F3 புஷ் பண்ணுறாரு ஃபிஷரு. இப்போ கிங் C4. இந்த இடத்துல வந்து கிங்கே வந்து C4க்கு கொண்டு வராரு. ஏன்னா இந்த பானுக்கும் நம்ம வழி விடணும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பானையும் நம்ம வந்து இந்த பான் சப்போர்ட்னால நம்ம வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ F2. இந்த F2 பானை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இப்போ கேப்சர் பண்ண முடியாது அண்ட் குயின் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த பானை உங்களால் கேப்சர் பண்ணாமல் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பானை புஷ் பண்ணி ஃபிஷர் வந்து குயினை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணி ஆகணும். ஒயிட்டை வந்து நைட் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணுறாரு. இப்போ குயின் டெக்ஸ் F2. இப்போ வந்து ஒரு ரூக்குக்கு வந்து ஒரு குயின் இருக்குது, ஒயிட்டு கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. இதை வச்சு ஒயிட் வந்து ஏதாவது கேமை ஹோல்ட் பண்ண முடியுமா தான் பார்க்கணும். இப்போ C6. இப்போ குயின் டெக்ஸ் B2. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் B2 ப்ளே பண்ணி இன்னொரு ஒரு பானையை இழக்கிறாரு ஒயிட்டு. இப்போ கிங் C5. இப்போ குயின் C3 செக் வருது. இப்போ கிங் D5. இந்த இடத்துல ஃபிஷர் G4 ப்ளே பண்ணுறாரு. திருப்பி அவருடைய இன்னொரு பானை வந்து ஃபர்தராக கொண்டு போகிறாரு. இப்போ ரூக் C4 ப்ளே பண்ணி பானை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி இந்த பானை வந்து புஷ் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல வந்து குயின் E5 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. நம்ம பானை மட்டுமே புஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது, நம்மளுடைய செக்மேட்டையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ ஃபிஷரும் பார்த்தீங்கன்னா கிளவராக அந்த செக்மேட்டையும் பார்த்துட்டு சூப்பராக செக்மேட்டும் பண்ணுறாரு. ஸோ ஆலினால இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து அவருடைய குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கேமை வந்து ஃபிஷர் கிட்ட இருந்து எடுக்கலான்னு பார்த்தாரு. ஏன்னா குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இன் ரிட்டர்ன் அவர் வந்து ஒரு ரூக்கு 2 மைனர் பீஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவருடைய பொசிஷன் வந்து இனிஷியலாக ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு அண்ட் அவருடைய பீசஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்கொயரில் இருந்தது. பட் எனிவே ஃபிஷர் பார்த்தீங்கன்னா கேம் வந்து அவர் கையை விட்டு நழுவ விடலை. 16 வயசு ஃபிஷராக இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.